டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிசாரா கேங் 77. நீங்கள் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் க்ரோய கார்டன் அட்மின் அபியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்டனை வந்து நான் எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணிட்டேன், பார்த்தீங்கனாலே தெரியும். இன்னைக்கு காலைல கொஞ்சம் லேண்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஜாண்டல் அட்மின் அபியூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன ஒரு குறைன்னா ஜாண்டல் வந்து இந்த வாட்டி அட்மின் அபியூஸ் பண்ணலை, அவரோட கசின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாரு. பார்ப்போம், அவரும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவார். ஜாண்டல் எப்படின்னா கம்மியான மியூட்டேஷன் போடுவார் ஒரு டைமில், ஆனால் ஃபுல்லாக மியூட்டேஷன்லேயே போவார். பட் இவர் வந்து தனித்தனியாக கொஞ்சம் நேரம் கழித்து போடுவார். பட் இவர் வந்து ஒரே டைமில் 5-6 மியூட்டேஷன் போடுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன கேம் வேணுன்றதையும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். வாய் வேறு கொள்ளுறது. இப்போ லாலிபாப் வந்து எத்தனை போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனைன்னு பார்க்கல, 5 ஒரு 4 தெரில ஃப்ரெண்ட்ஸு. இப்போ பெட் எக்ஸுன்னு ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ், டிஜே வேறு போட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மகிட்ட கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். இப்போ நம்மகிட்ட இன்றைக்கி எத்தனை எக்கு வருதுன்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பக் எக்கு எவ்வளோ வருது, ஜங்கிள் எக்கு எவ்வளோ வருது, அதெல்லாம் எவ்வளோ வருதுன்றதை பார்ப்போம். இப்போ என்னமோ ஒரு பேரில் வந்து ஒரு எக்கு வந்திருக்கு, அதையும் நம்ம அதில் இருக்கிற எலிஃபண்ட்டையும் நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம். இந்த ஃப்ரூட் கிடச்சிச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரூட் கிடைக்க போகுதுன்றதையும் தெரில. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அட்மின் அபியூஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ ஜங்கிள் எக்கு பக் எக்கும் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை மாற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படின்னா தான் வந்து நமக்கு நிறைய மியூட்டேஷன் கிடைக்கும். நான் வந்து ஸ்லாட்டை மாற்றினேன்னா அதுக்கு வந்து இந்த எக்கு வச்சுருக்க காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லாட்டை மாற்றினது வந்து நம்ம போயிட்டு பக் எக்கு இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். 60 மில்லியனில் ஒன்று 50 மில்லியனில் இருக்குது, வாங்கிடுவோம் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக லேக் அடிக்குது, ரொம்பவே லேக் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஆயிடுச்சு அட்மின் அபியூஸ் 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அப்டேட் வரும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அப்டேட் வந்து நான் இன்னொரு வீடியோவில் நாளைக்கே போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையே போட்டுறேன். மறக்காமல் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன கிவ்அவே வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்ல மாட்டேங்கிறீங்க, எந்த டைமிங்கில் வேணும்னு சொல்லுங்கள், அந்த டைமிங்லேயே நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பேரும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க, அப்புறம் ஒரே ஒரு லைக் இந்த வீடியோவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்குற பெட்டு நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட இப்போ மெயின் வந்து என்னென்னா, நீங்கள் சப்ஸ்கிரைபராக இல்லைன்றதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நியூவாக ஐடி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அது பக்கத்தில் வந்து இசட்ஜின்னு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இசட்ஜின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நம்ம பெட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோ பாருங்கள், அதில் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த மாதிரி கிவ்அவே பற்றி. அதெல்லாம் பார்த்துட்டு எப்போ கிவ்அவே அட்டன் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மியூட்டேஷன் இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கொஞ்சம் லைட்டாக சாய்ச்சி வச்சுருக்காங்க. அது ஒரு அப்கிரேடு, சின்ன அப்கிரேடு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு பக்கம் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசமாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நமக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கார்டனை கிளாஸ் பட்டிக்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். அந்த ப்ளூ கலர் இந்த லெஜெண்டரி வச்சு நான் ஒரு விஷயம் பண்ணலாம்னு நிற்கேன். அதை நான் ஷார்ட்ஸில் எடுத்து போடுறேன். ஃபுல்லாக நம்ம கார்டனே கம்ப்ளீட் பண்ண பிறகு அதை ஷார்ட்ஸில் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்மளுக்கு பக் எக் வந்திருக்கு, பக் எக் வாங்கியிருக்கோம். கடைசியாக என்கிட்ட 13 பக் எக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசி போடுறேன். இப்போ கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் வேறு வந்திருக்கு. இவங்க வேறு மாற்றி வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் டிக்கெட்டை கடைசியாக வச்சுட்டு கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர்னால் முன்னாடி வச்சுட்டாங்க. ஏன் இப்படி வச்சாங்கன்றது தெரில. அவங்க அப்கிரேட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன அப்கிரேடு நிறையா இருக்குது. மறக்காமல் எல்லா அப்கிரேடையும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஜாண்டல் பிடிக்குமா இல்லை சாமி பிடிக்குமான்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே போடலான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க
ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு நெக்ஸ்ட்டு எப்படியும் ரோப்ளாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரோப்ளாக்ஸ் க்ரோயாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நம்ம ஹாரர் கேம் போடலாமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாரர் கேம் போட்டோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஹாரர் கேம் ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே நான் ட்ரை பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே ஒரு வீடியோ வரும் ஹாரர் கேமு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மகிட்ட கில்டு போயிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி அங்கே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 2 கொடுத்துருக்காங்க. நம்ம 2த்தையும் இப்போ நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெய்னி வந்திருக்கு. நம்ம இப்போ வேறு பாட்டு வேறு போட்டுவிட்டாங்க, ட்ராபிக்கல் ரெயின் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாண்டில் வந்து பாட்டை போட்டுவிட்டாங்க. உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்து கொஞ்சோண்டு கேம் சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த வீடியோ வந்து சாட்டர்டே வராது, சண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இப்போயே மணி நான் பேசுகிறது 9:30 மணி, சாட்டர்டே நைட். எப்படியும் வந்தாலும் 2 மணி போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும், அவ்வளோ லேட் ஆகும். அதனால் ஒரே தான் சண்டேவே போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி சண்டேவே போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மீடியம் டாய் இதெல்லாம் வாங்கிடுவோம். நிறையா ரீஸ்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் 40 நிமிஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சைடில் பாருங்கள், 5 மியூட்டேஷனு அட் அ டைமில் 5 மியூட்டேஷன் போட்டிருக்காப்புல நம்ம ஜாண்டலோட கசினு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த காசு எதுக்குன்னு தெரில, சும்மா நடமாடிக்கிட்டே இருப்போம். இந்த காசு எதுக்கு போகிறாருன்னு தெரில, ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வரும் ஃப்ரெண்ட்ஸ், அது பேர் என்னது, அட்மின் கொஸ்டின் என்னமோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வந்து சொல்கிறேன், அது நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முடிஞ்சிருக்கும் இன்றைக்கி. நீங்கள் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்கள் க்ரோய கார்டன் கேமில் வந்து இருக்காது, அந்த அட்மின் கொஸ்ட்டு அந்த ஷாப்புக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் 6 மியூட்டேஷன் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாருங்கள், ஒரு ஆந்தை நிற்கிது. ஆந்தைக்கு கைக்கு பல்லாக 2 எலும்பு கூட மாட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெயின் டான்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ். 2 அது பேர் என்னது, எலும்பு, 2 எலும்பு எடுத்து மாட்டி வச்சுருக்காங்க ஆந்தைக்கு. இது ஒரு மியூட்டேஷன் போல். மேலே 6 மியூட்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வவ்வாலா மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருவோம், பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆசிடிக் மியூட்டேஷன்னா நம்மளுக்கு நிறைய கிடைக்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணிவிட்டு இப்போ ரெய்னி சாக்கோஸ் பட் நாட் இட் இன் த ஸ்கை அந்த பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏறுறதுக்குள்ளே எப்பா பெரிய பாடாக இருக்குது. எனக்கு வேறு ஃபோன் வேறு ஹேங் ஆகுது, இல்லைன்னா நீட்டாக ஏறிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நடுவில் வேறு இதை வேறு எழுத்த வேறு போட்டுறாங்க வெறி ஏற்றிக்கின்னு. என் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெறி ஆக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த இது ரெட் லைட் க்ரீன் லைட்டும் இருந்துச்சு. லெவலப் லாலிபாப் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. லாலிபாப் நிறையா வாங்கிட்டு அப்படியே பக்கெட் வாங்கிக்குவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் என்கிட்ட எத்தனை லாலிபாப் இருக்குன்றதை மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை லாலிபாப் இருக்குன்றத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதான் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கம்பெனியில் என்னன்னு தெரில, ஏன்னா மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வானத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ரெட் கலரில் ஆயிடுச்சு. நம்ம கடைசியில் நம்மளுக்கு எத்தனை மியூட்டேஷன் கிடைக்குதுன்னு பார்ப்போம் நம்மளோட கார்டனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மெகா லாலிபாப். அது கொண்டு போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் மெகா லாலிபாப். அது எப்படி இருக்குன்னு தெரில, சரி வளர்த்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு போகுது அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாண்டலில் யூஎஃப்ஓவில் வந்துட்டு இருக்காரு தரமாக ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல வந்துட்டே மறந்துட்டேன். இந்த வீடியோ எவ்வளோ நிமிஷம் ஆக போகுதுன்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச லாங் வீடியோ தான் நினைக்கிறது. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்றதை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே ஜாண்டல் பின்னாடி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஜாண்டல், அங்கே ஒரு கோல்டன் ஜாண்டல், இங்கே ஒரு யூஎஃப்ஓ ஜாண்டல். இன்னும் 30 நிமிஷம் இருக்குது முடியறதுக்கு. இப்போ நம்ம ஜாண்டல் மண்டைக்குள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அப்டேட்டு, அந்த மஞ்சள் கலரில் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃபோட்டோலாம் போட்டு அதை வந்து நம்ம தொட்டோம்னா அவங்க கார்டனுக்கு நம்மளால் வந்து டெலிபோர்ட் ஆக முடியுது. நான் வீடியோ எண்டாகிறதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அவசரப்பட்டேன். ஏன்னா அங்கே அத்தனை லாலிபாப் போட்டிருக்காங்க, அத்தனை இது போட்டிருக்காங்க, ஒரு மாதிரி மண்டை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசாமல் நின்ட்டேன். இப்போ டைம் ஃபார் அ கேம்
ஃப்ரெண்ட்ஸ் நிறையா சுற்றி பார்க்கலாம் விடுவாங்க அப்படின்னு சொல்லி கசின்னு சொல்லியிருந்தேன். பார்ப்போம் சுற்றி பார்க்குறதுக்கு என்ன வருதுன்றத. ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை லாலிபாப் போட்டிருக்கேன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இடமா இருந்துச்சுன்னா சுற்றி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லரு, அப்புறம் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் 3, கடைசியாக வந்துட்டு எத்தனை ஸ்ப்ரிங்க்லர் இருந்துச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? 15 ஸ்ப்ரிங்க்லரு கிராண்டு மாஸ்டரு. மாஸ்டர் வந்து 7. இப்போ கார்ட்லி வந்து 3 விட்ருக்காங்க, அட்வான்ஸ்டு 1 இல்லை ஃப்ரெண்ட்ஸ் 5 விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் போகிறதுக்குள்ளே தலை வெடிச்சு போயிடும் போல ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு திரும்பிது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வேறு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆந்தை தெரிஞ்சால் கூட சரி, அது திரும்புது, டக்குன்னு நின்றுடலாம். அந்த ஆந்தையே தெரிய மாட்டேது, பார்த்தீங்கனாலே தெரியும் முன்னாடி. ஆனால் ஆந்தை நிற்கிது, ஆனால் ஆந்தை தெரிய மாட்டேங்குது. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் இதுலேயும் தோற்று போயிடுவேன், அது வேறு விஷயம். இந்த அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். வெறியேற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் ஸ்ப்ரிங்க்லரு, வாட்டர் கேனு எவ்வளோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டே முடிஞ்சு போச்சு. டக்குன்னு டெலிபோர்ட் ஆகிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். மித்திக்கல் எக்கு 3, லெஜெண்டரி எக்கு 3, எல்லாத்தையுமே கிடைச்ச வரைக்கும் வாங்கி போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம பெட்டை கொடுத்து வேறு நிறைய எக்கு வாங்குற மாதிரி வேறு அடுத்த அப்டேட் இருக்குன்னாங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. அடுத்து இந்த நெக்ஸ்ட் அப்டேட்டை பற்றி வீடியோ என்றைக்கு போகிறேன்றதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மண்டே வரும்னு நினைக்கிறேன். வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய கால் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்து நம்ம கீழே போயிட்டு திரும்ப லாலிபாப் கொடுத்துருக்காங்க 3, அதை போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மெகா லாலிபாப் வச்சுட்டு இவங்க ஒரு சீனை போடுறாங்க பாருங்களேன். எப்பா பெரிய சீனை போடுறாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எனக்கு சும்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்டு பிளாக் அவுட்டுன்ற ஈவெண்ட்டு இது அப்படியே ஃபோனே அப்படியே நிற்க வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பெரிய ஈவெண்ட் இது, செம்மையாக நிற்க வைக்கும். அங்கேக்குள்ள ஒரு சட்டி மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து நம்ம ஃப்ரூட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஏதாவது மியூட்டேஷன் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம போயிட்டு நம்ம என்னென்ன ஃப்ரூட்டு போடுறேன்றதை மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கன்று, இந்த சீர்வின்னு, அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை இது ஆயிருக்குன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் போன் பிளாசம்மு, ரெயின்போ போன் பிளாசம்மு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது, பட் போட்டு விட்ருவோம், பார்த்துக்கலாம். நம்ம பார்க்காததா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டு விட்டாச்சு, அவ்வளோதான். யூஸ் ஃப்ரூட்ஸுன்னு காமிக்குது. இப்போ எல்லாத்துக்கும் நிறையா மியூட்டேஷன் போகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு மட்டும் போகாது, இங்கே சுற்றி இருக்கிற எல்லா பேர்த்துக்குமே தான் ஃப்ரெண்ட்ஸ் மியூட்டேஷன் போகும். நம்மளால் எல்லா பேர்த்துக்கும் மியூட்டேஷன் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவுண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், இந்த ஸ்வாடு சவுண்டு. அது வரைக்கும் இந்த ஸ்வாடு இருக்குமான்னு தெரில. ஸ்வாடு மியூட்டேஷன் நம்ம எடுக்கிறதுக்குள்ளே டக்குன்னு எடுப்போம். எடுக்க முடிச்சுன்னா அந்த சவுண்டை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சவுண்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், எடுக்க முடியுதா, அந்த சவுண்டு வருதா அப்படின்னு. நான் எடுத்துருவேன். எடுத்துட்டு அடுத்து என்ன ஆகும், அந்த ஸ்வாடு மியூட்டேஷனே போயிடும். அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு வரும், அதான் மேலே இருக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாடு மியூட்டேஷனு, அது வந்து போயிடும். அது போன பிறகு அப்புறம் வராதனால இந்த இப்படி எடுத்து விட்டோன்னே அங்கிட்டு போயிடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போயிடுச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காமிக்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அட்மின் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் அந்த ஸ்வாடு சவுண்டை நான் போடுறேன். ஹார்வெஸ்ட் டூல் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஹார்வெஸ்ட் டூலோட மதிப்பே வேறு ஃப்ரெண்ட்ஸ். அதிக ரேட்டு போட்டு வச்சுருக்காங்க ஹார்வெஸ்ட் டூலுக்கு. அதை வேறு இப்போ நான் எங்கேருந்து போய் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த அந்தரஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹார்வெஸ்ட் டூலு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கூட சேர்ந்து விளாட்னா அவங்க யூஐடி மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இசர்ஜின்னு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ், போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ரெயின் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ஆர் பாயில். இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து ஆயிலு, ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து பாயிலு. எப்படிலாம் மியூட்டேஷன் போடுறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாக்கெட்டை லான்ச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லான்ச் பண்ணல, பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த சர்வரில் இருக்கிறவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபஸ்ட் எடுத்தோன்னே தெரியும், ராக்கெட்டுன்னு ஒரு சிம்பிள் போட்டு மியூட்டேஷன் காமிக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மியூட்டேஷனாக போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இதான் வந்து தமிழில் நான் வைக்கலாம்ன்ற பிளானில் இருக்கேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இதை வைக்க முடியுதா அப்படின்னு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னமோ புது இடம் கொண்டு வரேன்னாங்க சுற்றி பார்க்குறதுக்கு, இன்னும் கொண்டு வரலையே ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் கொண்டு வராங்களா இல்லையான்னு. இன்னும் 10 நிமிஷம்தான் இருக்குது முடிகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஈவெண்ட்டு போனதாட்டி மாதிரி நிறையா ஈவெண்ட்டு போடல. கடைசி நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் லாலிபாப்பை நிறையா கொடுப்பாங்க. எத்தனை லாலிபாப் கொடுப்பாங்கன்றது மட்டும் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜாம்பி அட்டாக் வந்துருச்சு நம்ம சர்வரில். எத்தனை ஜாம்பின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நீ கார்டனை ஃபுல்லாக தம்சந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஸ்கையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே வச்சுருந்தா ஓகே தான். இந்த சன் வேறு போட்டுக்குன்னு கொஸ்ட்டு கேட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அட்மின்னு வந்து கொஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம இவர் வந்து இது ஹெல்ப் கேட்டிருந்தார். அவருக்கு இன்வென்ட்ரி ஃபுல்லாக போல், அதான் நம்ம வாங்கிக்கிட்டோம் கவுன்றத பாவத்தை. எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போட்டுங்கண்ணே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பார்க்குறேன்னு சொன்னேன். கார் வருது ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருந்தோ கார் சவுண்டு வர மாதிரி எனக்கு கேட்குற மாதிரி இருக்குது. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். கார் எங்கே நிற்கிதுன்றதை பார்த்துட்டு நம்ம காரில் போயிட்டு ஒரு இடமா இறக்கி விடுவாங்க போலையே ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், காரு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி பார்க்குறக்கு இடம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளை அப்படியே வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தரமாக இருக்குது. கடைசி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுருவாங்க. இங்கே நிப்பாட்டிடுவாங்க போல். நம்ம போயிட்டு சுற்றி இந்த சைடில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் இறங்கிக்கும். இறங்கியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு வண்டி ஓட்ட முடியுதான்றதை பார்ப்போம். ஓட்ட முடியல, சைடில் என்னமோ இருக்குது, அதை போயிட்டு நம்ம பார்க்காத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். யானை முதல்ல நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யானை இதெல்லாம் வந்து அந்த எக்கில் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் சுற்றி காமிக்கல. ஐயோ வண்டி போகுது. யாரையா நீ வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவரை பாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், டிரைவரே இல்லாமல் வண்டி ஓட்டுது. இப்போ நம்ம யாரை ஃப்ரெண்ட்ஸ் திட்ட, வண்டி எடுத்துட்டியடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். இங்கனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜிராஃபி, ஒரு குழந்த ஜிராஃபியும் அம்மா ஜிராஃபியும் இருக்குது. சூப்பராகவே இருக்குது. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு லேண்டுக்கு போவோம். லெவலப் லாலிபாப் வேறு போடுறேன். ஐடி இந்த நேரமாடா போட்டுக்கிட்டு போடுவீங்க. நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கோமா, அப்போ வந்து லெவலப் லாலிபாப்பு இப்போ எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட 60 லாலிபாப் கிட்டே போட்டிருக்காங்க. நம்மகிட்ட கடைசியாக எத்தனை லாலிபாப் இருந்துச்சுன்னா 105 லாலிபாப் இருந்துச்சு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்துக்கும் பெட்டுக்கு மியூட்டேஷன் போட்டு நல்ல மியூட்டேஷன் வருதான்ச்சு. பெட்டுக்கு லெவலப் ஏற்றிட்டு நல்ல மியூட்டேஷன் வருதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி போகுதே ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வருது. ஒரு குட்டி அருவி டேடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கிராண்ட் மாஸ்டர் வந்து 4 போட்டிருக்காங்க. கிராண்ட் மாஸ்டர் வந்து 3 போட்டிருக்காங்க. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே இருக்குது. ஏன்னா வண்டியெல்லாம் கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி காமிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லா விலங்குமே இருக்குது. பஃபலோ, நீர் யானை, அதுக்கப்புறம் யானை, ஜிராஃபி முதல்ல நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா இது இருக்குது. எனக்குள்ள தானே ஃப்ரெண்ட்ஸ் அருவி வந்துச்சு. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு அருவியை பார்த்துட்டு வந்துடுவோம். அருவியில் தண்ணி எப்படி வருதுன்றத ஃப்ரெண்ட்ஸ். அருவியில் தண்ணி சூப்பராக வருது. இங்கே வந்து ஜீப்ரா இருக்குது, நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அட்மின் கிறிஸ்டி வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் அந்த ஷாப்புக்கு மேலே அதில் போயிட்டு அவங்க கேட்குறத கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நிறையா இப்போ வந்து ப்ராஸ்மெட்டிக்ஸில் என்னென்ன சீடு இருக்கோ அதை ஃபுல்லாக கொடுப்பான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் அந்த கசினு. அதுக்கப்புறம் ரெயின்போ லாலிபாப்பும் ஒன்று இருக்குது, காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக தான். இதில் இருக்கிற கொஸ்ட்டை ஃபுல்லாக முடிச்சோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து இதில் இருக்கிறதுல ஏதாவது ஒன்று கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெயின்போ லாலிபாப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெயின்போ லாலிபாப் எடுக்கணும்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மொத்தம் 8 இருந்துச்சு, 6 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ முடிஞ்சு கம்ப்ளீட் பண்ணேன். பார்த்தா அதை நெக்ஸ்ட்டு 2 கம்ப்ளீட் பண்ண முடியாதனால அப்படியே விட்டேன். உங்களோட என்னடா நான் என்ன நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், 1 கம்ப்ளீட் பண்ணால் ஒரு ரிவார்டு போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இவங்க மொத்தத்தையும் முடித்தா தான் ஒரே ஒரு ரிவார்டை கொடுக்குறாங்க. உங்களால் முடிஞ்சுதான் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் இந்த நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும். எடுத்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐ எம் காட் இட் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். இப்போ டிசாஸ்டர் வார்னிங்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 8 ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருவோம். இதுக்கு எத்தனை ஸ்ப்ரிங்க்லர் வைக்கிறேன்னு தானே கேட்குறீங்க. அட்மின் கோஸ்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் 8 அட்வான்ஸ்டு ஸ்ப்ரிங்க்லர் வைக்க சொன்னாங்க. நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதை. நெக்ஸ்ட்டு சேல் 25
கிரேப்ஸு அது பண்ணிடலாம் ஈஸி. மிச்சம்லாம் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம ஏதாவது சீரியல் ஷாப்பில் வந்திருக்கான்னு பார்ப்போம். இந்த ராட்டி அட்மின் ஆஃபீஸில் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனாக என்னமோ ஒன்று அது வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீடு என்னன்னு தெரில, வரல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது அப்டேட்டுக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது, என்ன வருது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அட்மின் ஆஃபீஸ். பார்ப்போம். டக்குன்னு எதுவுமே வரல ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு கொடுத்துட்டு டக்குன்னு மறைஞ்சிருமா, அதனால தான் இங்கேயே நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு நம்ம ஈவெண்ட் பிளேஸ் போயிட்டு என்னென்ன வந்திருக்குன்றதை பார்த்துட்டு அதோட நம்ம வீடியோ என் பண்ணிக்குவோம். இப்போயே 20 நிமிஷத்துக்கிட்ட வந்துடுச்சு. ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரில. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லயன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், லயனு, ஹிப்போபொட்டமஸு, ஐனா, நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அது எப்படி பண்ணுறது அப்படிலாம் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து சொல்லித்தானே. என்னடா அது என்னமோ தூக்கிட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ், காப்ளின் தான் ஃப்ரெண்ட்ஸ், காப்ளின் தான் நம்மளை தூக்கிட்டு போச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காப்ளின் நம்மளை தூக்கிட்டு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம பெட்டை சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.